ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடைதரமாக அழைக்கிறோம். அடுத்ததாக முன்னாள் தலைவர் திரு கிருஷ்ணகோபாலை மேடைதரமாக அழைக்கிறோம். அடுத்ததாக எம்எஸ் பண்டஸ் அசோக் அவர்களை மேடைதரமாக திரு விஜய் ஸ்ரீனிவாசன் கவிதா ஆப்ஷன் அவர்களை மேடைதரமாக அழைக்கிறோம். வார்த்தைகள் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். போன ஆண்டு மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தோம். சிக்கனம் நான் சொல்லி கொடுத்த ஆண்டு 2020 போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சிக்கனம் சொல்லி அப்பா சொல்லி தர மண்டையில் ஏறல. ஆனால் இப்போ தான் சிக்கனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். ஈஸியாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஈஸியாக செலவு பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஆண்டு சிக்கனத்தை சொல்லி விஷயம் நமக்கு கொரோனாவால் கட்டுப்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது சுத்தம், ஆரோக்கியம், சிக்கனம். அதனால் நம்ம சங்கத்திலே பணம் இல்லைன்றாங்க கேட்டாலும். அதான் சிக்கன் இப்போ போன வருஷம் நல்லா தாராளமாக செலவு பண்ணாங்க. கேட்டால் சிக்கன் வருஷத்தில் அவட ஆண்டு சந்தை கட்ட முடியல. நிறைய கேட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளாம் சிக்கனை வாழ்ந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொங்கல் வாழ்க்கையை சொல்லிக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2020ஆம் ஆண்டு எல்லாருக்குமே கஷ்டமான வாழ்ந்து தான். இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நாம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு 2020ஆம் ஆண்டு. இது எவ்வளோ வேலை சொல்லிட்டு இருந்த நமக்கு கொஞ்ச நாள் ஓய்வு கிடைச்சி குடும்பத்தோட செலவழிக்கிற இது நீங்க வாய்களை கிடைக்குது. ஏன்னா ஓய்வு வயசானப்பறம் தான் ஓய்வு கிடைக்கும். ஆனால் இந்த வயசுல இந்த ஒரு 2-3 மாசம் வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லா குடும்பத்தோட இருந்த மாதிரி வேற எப்போ நீங்க இருந்துருக்க மாட்டீங்க. பசங்க லீவ் விட்டாலும் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போயிடுவாங்க. நமக்கு ஏதாவது லீவ் நாள் வேலை வந்துச்சு, அது வந்துச்சு, ஏதோ ஒன்று போயிட்டே தான் இருந்தோம். ஆனால் உண்மையிலே கஷ்டமா இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் எனக்கு மகிழ்ச்சி தான். 2020 பண கஷ்டத்தை தவிர மிச்ச விதத்துல எல்லாமே ஆரோக்கியம் கூட பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து கொரோனா தவிர வேற பேஷண்ட்டுக்கு ரொம்ப கம்மி. நானே டாக்டர்களே சொன்னாங்க எப்படிதான் ஜலதோஷம் ஜுரம் அது இதுன்னு வரவங்கலாம் கூட வீட்டு வைத்தியம் கற்றுக்கிட்டு அதுவே பார்த்துக்கிட்டு அந்த உணவு முறைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய மாத்திட்டாங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம கற்றுக் கொடுக்குறது நிறைய விஷயங்கள். இந்தியா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று மாசு இருக்கு. ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த இமயமலைன்னு இருந்தது. ரொம்பவே மாசு பழனி எதுவுமே தெரியாம இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு காற்று மாசு, நீர் நதிகள் எவ்வளவு தூய்மையா கங்கையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு பண்ணாங்க. கொரோனா
இன்னும் இந்த மாதிரி ஒரு கிழமை வரக்கூடாதுன்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். 21ஆம் ஆண்டு உண்மையிலே எனக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவாக தான் எல்லாரும் நல்லே பார்க்குறோம். உண்மையிலே நல்லா இருப்போம், தொழிலும் மேம்படும். அதுபோல் நம்ம தொழில் வந்து என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறத கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ற மாதிரி யோசிக்கணும். வேற ஏதாவது இந்த ட்ரெஸ் தொழிலே மட்டும் இல்லாம வேற ஏதாவது உப தொழில் நம்ம கத்துக்கிட்டு அதையும் செய்ய கத்துக்கணும். வேற ஆர்ட் இருக்கிறது, பிரிண்டிங் சம்பந்தப்பட்டதுல பல வழிகள் இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் அந்த இது தெரிஞ்சுக்கணும். ஒரு பேனர் கடையோ, ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு இது எல்லாமே எடுக்கணும். நிறைய பேர் மிஷின் வேலை மட்டும் தெரியும். பாலிமர் கொடுத்தா பிரிண்ட் பண்ணி அதுக்கு இவ்வளவு சார்ஜ், அது நிறைய எதுவும் சொல்ல முடியல. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்ட் பில்லு வந்துச்சு, மாற்றம் போயிட்டு இன்னைக்கு புக்கே இல்லை, ஆன்லைன் கிளாஸ் தான். வருஷம் என் பையனுக்கு 15 நோட் பெரிய பெரிய நோட் வாங்குவோம். இந்த வருஷம் ஒரே ஒரு நோட் தான் வாங்கலாம். எல்லாமே ஆன்லைன் மாறிட்டே போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்லைன்ல என்னென்ன இருக்கு தொழில் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல இந்த தள்ளுவண்டியில சாப்பாடு செஞ்சு விற்று மாசம் 20,000 30,000 சம்பாதிச்சேன்ட்டு எல்லாம் நிறைய போட்டுட்டாங்க. அதனால இந்த தொழிலாம் நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. என்னன்னா நமக்கு ஏற்ற தொழில், உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலா போங்க, தெரியாத காலை வச்சு நஷ்டம் அடையக்கூடாது. அது மாதிரி மாற்றவங்களுக்கு தான் கண்டிப்பா ஏற்றம் இருக்கும் வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில நம்ம அதுக்கேற்ற மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த தொழிலை மட்டுமே இல்லாமல் கூடவே இன்னொரு இதுவும் கையில் இருக்கிறது நல்லது. ஒரே கூடையில எல்லா மூட்டையும் வைக்காதீங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா கூட விரும்பிச்சா மொத்த மூட்டை. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இன்னொன்று வந்து நம்ம காப்பாற்றுறோம். அதுதான் இந்த புத்தாண்டு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி தொழில் ஏற்ற இறக்கங்கள் வருது. அதுக்காக ஒரே அடியா நம்ம மன உழையாடா நிச்சயமா இது மாறக்கூடிய இதுதான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். வேறு இந்த ஆண்டு நான் வழக்கம் போல சொல்ற மாதிரி தொழில் எல்லாருமே நல்லா செஞ்சு நல்லா ரேட் பண்ணுங்க. போட்டி நினைச்சு வேலையை குறைச்சிடாதீங்க. உங்களுடைய திறமைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை நீங்க உணர்ந்து செஞ்சீங்கன்னா நிறைய பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு குறைவான கூலி வாங்கறத பாக்குறேன். அதை வந்து உணர்ந்து நல்ல பண்ணி அவங்க தொழில வளர்ந்து மேலும் மேலும் நல்லா ஆகணும்னு என் வாழ்த்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா ரொம்ப சிக்கனத்தை பற்றி சொல்லியிருக்காரு. சிக்கனமாக இருக்கு. அடுத்தது ஜெயல் அண்ணா அவங்க பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ராஜேஷ் சொன்ன மாதிரி எல்லாரும் சிக்கனத்தை கைப்பிடிங்க, கடைபிடிங்க, ரேட்டு குறைக்காதீங்க, நல்லா ரேட்டு பண்ணுங்க. இவ்வளோ காலம் தான் இப்படியே போயிடுச்சுன்னு வந்துட்டோம். இனிமேலாவது குறைக்கிறதுக்கு வழி பார்த்து நல்லா ரேட்டு பண்ணி போட்டி போகாமல் இல்லாமல் விட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அந்த சிக்கனமாக பேசி போயிட்டாரு. அடுத்ததாக கிருஷ்ணகோபால் ஐயர் மேடைக்கு வரணும். அனைவருக்கும் இனிய காலை மற்றும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறார்கள். எனக்கு இந்த ஒரு வருஷமா மைக்கோபோபியா. ஒரு வருஷம் ஆச்சு மைக்கில் பேசி. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் பேசுறேன். ஒரு வருஷமா எனக்கு மைக்கோபோபியா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எப்பயாவது ஒன்று தானே கிடைக்குது. அரசியல்வாதி கிடைக்கும். அவங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதனால சென்ற ஆண்டு கரோனா காலத்தில் நமது சங்கம் நிர்வாகிகள் சிறப்பாக தன்னுடைய உடல்நலத்தையும் பாராமல் உறுப்பினர் அனைவருக்கும் அந்த நிவாரணத் தொகையை வழங்கியது மிகப்பெரிய விஷயம். அதற்கு நம்முடைய எழுச்சியான நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா சாதாரண டைம்ல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் போது இந்த மாதிரியான பேரிடர் பெருந்தொற்று காலத்தில் வந்து செய்வது பெரிய விஷயம். அவர்கள் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கரோனா பீரியட்ல எல்லாருக்குமே ஒரு பாடம், தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நமக்கு மிகப்பெரிய பாடங்கள் கற்றுக்கிட்டு நம்ம நிறுவனத்தை அவரை சிக்கனத்தை கடைபிடிக்கிறது,
கௌரவ தலைவர் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி வைப்பு தொகையை சேர்த்து வைக்கிறது. சங்கத்திலேயே வைப்பு தொகை இருக்கிறதுனால தான் வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 கிட்ட நம்மளால சங்கத்துக்கு எடுத்து பயன்படுத்த முடியாது. ஸோ சேமிப்பு தான் நம்மளை இந்த கரோனா பீரியடில் நம்மளை காப்பாற்றி இருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, சேமிப்பு முக்கியம். அதை தொடர்ச்சியாக தொழில் நல்லபடியாக செய்து மேம்பாட்டும் பெருக்கிக் கொண்டு மென்மேலும் வளர முயற்சிப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் உரையை நன்றி வணக்கம். அடுத்த சிவா அவர்களை வேண்டியிருக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டவர்களுக்கும் போன்றவர்களுக்கும் இந்த நேரத்திலே அனைவரும் சொன்னாங்க, இந்த லாக்டவுன் காலத்தில் கொரோனா தொற்று நோய் இதெல்லாம் சொல்கிறத லாக்டவுன் தான். லாக்டவுனில் நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு இருந்தோம். சில பாடங்களை நம்ம கற்றுக்கணும். அந்த பாடங்களை வருகின்ற காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறதுக்காக நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் சில எண்ணங்களெல்லாம் நமக்கு தோன்றி இருக்கும். நம்ம எப்படியெல்லாம் வருங்காலத்தில் இருக்கணும், வருங்காலத்தில் நம்ம நடந்துக்கணும், நம்ம தொழில் இன்னும் எப்படி முன்னேறணும். நிறைய பேருக்கு முன்னாள் தலைவர் சொன்ன மாதிரி 1000 ரூபாய்ன்றது பெரிய விஷயம் தான். அந்த நேரத்துலையும் அந்த 1000 ரூபாய் வந்து எல்லாருமே வாங்கணும். எல்லாருமே அந்த நிவாரண நிதியை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம். நிறைய பேர் இந்த லாக்டவுன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்கு கூட தராசு குடிக்கிறவங்களாம் வியாபாரி ஆகிட்டாங்க. எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்க கூட வீட்டுக்கு முன்னாடி 4 காய்கறி போட்டு அவங்களும் ஒரு வியாபாரி ஆகிட்டாங்க. இப்பயும் வந்து சிலர் வந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. இப்போது நம்மளுடைய தொழில் சார்ந்த சில நம்ம ஐயா வந்திருக்கிறாரு. நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் சார்ந்து நிறைய மீட்டிங் நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம். சாருடைய ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த நேரத்துலையும் ஐயாவுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். வருங்காலத்தில் நம்மளுக்கு என்னென்ன தேவை, நம்மளுடைய தொழிலுக்கு என்ன முயற்சி, நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம திட்டங்களை தீர்த்ததோட அதை செயல்படுத்துறது தான் நம்மளுடைய இந்த 21ஆம் ஆண்டினுடைய ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு, நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு பணம் இல்லை, நம்மளுக்கு முயற்சி இல்லை, நம்ம எப்படி பண்ணுறது, நம்ம திட்டங்களை தீர்த்ததோட இந்த 21ஆம் ஆண்டுடைய முக்கிய குறிக்கோள் நம்மளுடைய கோல் நம்ம செயல்படணும். எப்படி செயல் பண்ணுறது, பணம் சேர்த்து வச்சிடலாம், அதை செலவு பண்ணிடலாம். இருந்தாலும் அந்த பணத்தை சேர்த்து வச்சதும் செலவு பண்ணதையும் இதுக்கு முன்னாடி எங்களுடைய பதவியேற்பு விழாவில் ரோட்டரி சங்கத்தினுடைய நிறுவனர் ஒருத்தர் வந்து சொன்னார், உங்களுடைய ஜோபில் இருக்கிற பணம் என்னுடைய ஜோபிக்கு வரணும்னா நான் எப்படி நாணயமாக இந்த காரியங்களை செய்யணும், எப்படி தொழில் நடத்தணும். சார் ஜவஹர்லால் ஜெயின் அவர் வந்து சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதே மாதிரி விஐடி செல்வம் சார் சொல்லும்போதும் அவருடைய கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. சிலதெல்லாம் நம்மளுடைய முப்பெரும் விழா புக்காக இருக்கட்டும், 10ஆம் ஆண்டு புக்காக இருக்கட்டும், இந்த லாக்டவுன் நேரத்தில் அதை எடுத்து என்னென்ன நம்ம ஆளுங்க அந்த காரியங்கள்லாம் சொன்னாங்கன்ட்டு அந்த புக்கில் எடுத்து பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய தொழில் முயற்சிக்கு, தொழிலுடைய வளர்ச்சிக்கு ரேட்டு சொல்கிறாங்க. ரேட்டு வந்து இந்தியா முழுக்கவே எல்லா பிரச்சனைகளும் பார்க்கும்போது இந்த ரேட்டு பிரச்சனை போயிட்டே தான் இருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வரல. இருக்கிற ரேட்டில் நம்ம எப்படி நம்ம சிறப்பாக வாழணும், நம்மளுடைய தொழில் எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணுன்ட்டு எல்லாரும் ஒரு நல்ல திட்டங்களை தீட்டுங்க, அதை செயல்படுத்துங்க. இன்னும் மென்மேலும் நம்மளுடைய சங்கம் வளர்ச்சி அடைறதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு தரணும், நம்மளும் வளர்ச்சி அடையணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தளபதி ஆஃபீஸர் பழனி ஐயாவுடன் அவர்கள் ஒரு வார்த்தையை சங்க நிர்வாகிகள் அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர் அவர்களுக்கும், உறுப்பினர் அவர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்லை. 2020 மறக்க முடியாத ஆண்டு, அது அனைவருக்கும் தெரியும். அது வருங்காலத்தில் நம்ம தம்பதியர்கள் அது உணரக்கூடிய ஆண்டு. அந்த ஆண்டை போல வரும் காலங்களிலும் 2021 அது மாதிரி எல்லாரும்
நோய் நொடியின்றி அனைவரும் நல்வாழ்வு வாழ வாழ்க்கிறேன். நமது அச்சக தொழில் வேற தொழில் எதுவும் அந்த அச்சக தொழில் எதுவும் வேற தொழில் எதுவும் மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோவிலேயே படம் போண்டா வச்சு எடுத்து சம்பாதிச்சு நல்லா இருக்கணும். சில பேர் ஹோட்டல்லே டிஃபன் செய்து அதில் சம்பாதிச்சாங்க. சில பேர் காய்கறி வச்சு சம்பாதிச்சாங்க. ஆனால் கஷ்ட தொழிலுக்கு செய்கிறவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அந்த கஷ்டத்தில் நம்ம சங்கம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தது அது பெரிய விஷயம். சங்கம் மேலும் மேலும் உறுப்பினர்களுக்கு சில உதவிகள் செய்ய முன்வர வேண்டும். இதை நான் முன்மொழிகிறேன். மற்றபடி 2021 புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஆலோசகர் ஜே சீனிவாசன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் எனது புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வினிய விழாவிற்கு நமது அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் மதிப்புக்கு திரு அருண் சார் அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் கூறியது போல நடந்ததை மறப்போம், நடப்பதை நிற்போம் என்று கூறி இவ்வாண்டு இனிய ஆண்டாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சங்கத்தின் கடந்த ஆண்டு செயல்பாடுகளை பற்றி நமது செயலாளர் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டு சந்திப்பிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும், மூத்த நிர்வாகிகளுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு அருண் சார் அவர்களுக்கும் வருக என வரவேற்று, கடந்த ஆண்டு நம்ம சங்கத்தில் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்பாடுகளை ஒன்னொன்னா படிக்கிறேன், கேட்டுக்கலாம். சங்கத்தில் 2020 ஆண்டின் புத்தாண்டு சந்திப்பில் அன்று புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா, மூத்த நிர்வாகிகள் 108 உறுப்பினர்கள் மற்றும் ஆற்காடு, குடியாத்தம், சோளிங்கர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அடுத்ததாக போன ஆண்டுல 4 சங்க செயற்குழு கூட்டமும் 2 பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைத்தனர். கடந்த 2019 ஆண்டு மற்றும் 20ஆம் ஆண்டு வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நமது சங்கம் சார்பாக கார்த்திகை சோமவார பூஜைகள் உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் நமது சங்கத்தின் சார்பாக சங்க உறுப்பினர்கள் 105 நபர்களுக்கு ரூபாய் 1000 வீதம் வழங்கப்பட்டது. நமது சங்கத்தில் புதியதாக 8 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்களில் பெறப்படும் 2020ஆம் ஆண்டு சந்தா தொகை நம் தொழிலில் ஏற்பட்டுள்ள தற்காலிக நெருக்கடிகளால் ரூபாய் 1200 ஆக பெறப்பட்டுள்ளது. சங்கத்திற்காக புதிய அலுவலகம் வாடகை எடுக்கப்பட்டது. ஆல் இந்தியா பெடரேஷன்ல புதிய ஜிசிசிபி உறுப்பினராக 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 22/9/2020 அன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் போராட்ட பிரச்சனை பேசி ஒரு 6 மாசம் தள்ளி போட சொல்லி பேசி அதை முடிவு பண்ணி அதுக்கு செயல்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு மானியங்களில் ஈவி டேரிஃப் வழங்குவது உபயோகிக்கான சில யோசனைகளை மின்சார வாரிய செயற்பொறியாளர் திரு வி நடராஜன் அவர்கள் ஆலோசனைகள் உறுப்பினர்கள் முன்னிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நமது சங்க நிதி வளர்ச்சிக்காக சங்கத்தின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் சீட்டு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. வரும் காலங்களில் சுற்றுலா செலவும் கண்காட்சி மற்றும் மருத்துவ முகாம் செயல்படுத்த முடியும் என்பதால் உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் மேலான பங்களிப்பை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இப்போது நமது சங்கத்தின் கேலண்டர் வெளியீடு விழா வெளியிடுவார் நமது சிறப்பு விருந்தினர் அந்த பெட்ரோல் மார்க்கெட் பாருங்கண்ணா அடுத்ததாக சங்கத்தில் இந்த ஆண்டு புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கான சர்டிஃபிகேட் தரும். ஸ்ரீ கிருஷ்ணா பேட்ச் சார் போட்டு நவீன் லைட்டாக ஸ்மைல் ஸ்ரீ அம்மையப்பன் பாலு பயணி கொடுப்பா அடுத்தது சத்யா கிராஃபிக்ஸ் வரண்ணா பால்ண்ணா திரு அருள் லக்ஷ்மணன் பேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் வரண்ணா இங்கே பாருங்க அப்படியே அடுத்ததாக கேஆர்கே நவீன் டிசைன்ஸ் அண்ட் இப்போ நான் கடை அந்த பிரஸ் நம்ம தொழில்நுட்ப பிரசாந்த் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வந்து சரி சைப்பா அப்படின்னோம். இந்த கேம்ல நிறைய அலாவுதீன் அவர்களுக்கு அலாவுதீன் அது இதுதான் பரிசு. என்ன பெண்ணு நினைக்கக்கூடாது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்லாம் வச்சிருக்காரு அவரு. ஒரு பெண் வாங்கிட்டு வந்தேன். அந்த பெண்ணையும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து செல்போன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். செல்போனில் இப்படி டச் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பெஷல் பெண்ணாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக வாங்கணும்னு தான் இது ஒரு கான்செப்ட். வேற ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த வயசுல விளையாடுறாங்கன்னு விளையாடுறதுக்கு வயசே கிடையாது, மனசு தான் வேணும். அடுத்ததாக ராஜேஷ் கண்ணா நமக்கு டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல வரும் பாருங்க. அடுத்தது ரோகநாதன், விஜயகுமார். அப்படியே கொஞ்சம் லைட் வந்தீங்கன்னா வீடியோ போட்டு கார்த்திக், அடிக்குது அது சரி சரி ப்ரோக்ராம் நடத்துறவங்க மட்டும் அவர் முன்னாடி போட்டாரு இருந்தாலும் அவங்க முன்னாடி வந்தீங்க இல்லையா, அதுக்காகவே ஸ்பெஷல் வாட்ஸ்அப்ல போடுவார் நம்ம தொழில்நுட்ப கலைஞர். அதை பாருங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இதுதான். அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு
நான் கேட்ட உடனே சார் எங்கள் சங்கத்துக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் பர்சன் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் இது ஸ்லைட் ஷோ இதெல்லாம் பண்ணி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னும் அவரும் அதுக்கு ஏற்று காலையில் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டார். நம்ம இங்கிருந்து வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அவர் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி நேரம் இவ்வளோ சீக்கிரம் டைமுக்கு வந்துட்டார். அவர் நம்ம எல்லாரும் வரவேற்கணும். வரவேற்று வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினருக்கு நம்முடைய முன்னாள் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றற்ற மகிழ்ச்சிங்க உங்கள் கூட வந்து புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த ஆண்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஆண்டு முடிச்சு கடந்த ஆண்டு முடிச்சு இந்த ஆண்டுக்கு வந்து முதல் நிகழ்ச்சி எனக்கு வந்து என்னோட குடும்பத்தோட ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வேலூர் ஆஃப்செட் முதற்கண் நான் வந்து ஒரு மேடை பேச்சாளர் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த நடைகள்ல தப்பு இருக்கலாம். ஐயா சத்யசீலன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தன்னோட வயது முதிர்வு மட்டும் கிடையாது, தன்னோட தொழில் அனுபவத்தை அழகா ஒரு வரியில அவர் பகிர்ந்து போயிட்டார். அடுத்தது திரு ராஜேஷ் கண்ணா அன்றும் இன்றும் என்றென்றும் அவர் வந்து புதுமையை நம்புற ஒருத்தர். ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, தொண்டையில அடைப்பு இருந்துச்சு. ஒரு ஆஃப்செட் பிரஸ்காரருக்கு வந்து பணம் இல்லாம கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து திரு ராஜு அவர்கள், திரு உமாசங்கர் அவர்கள், என்னோட நண்பர், நானும் அவரும் நிறைய இணைந்து செயல்பட்டோம். கிருஷ்ணகோபால் அவரோட டைம்ல மறக்க முடியாத ஒரு விஷயம், ஆனா வந்து நான் பங்கெடுத்துக்க முடியாத ஒரு விஷயம், அவங்க பாண்டிச்சேரி வந்தப்ப மத்தியானம் லஞ்சுக்கு நிற்பாருந்த ஒரு அருமையான தருணம் இன்னும் கண்ணிலே நிற்குது. நான் இல்லை அன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல என்னோட அலுவல்கள் லிட்டில் டிஃப்ரெண்ட். 3 மணி நேரம் 4 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணுவேன். பிறகு பக்கத்து ஊர் தான் என்னோட சொந்த ஊர் கடலூர். நிறைய வேலைகள் இருக்கும் எனக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அம்மா வந்து என் கூட இருக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நான் மிஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் இருக்கணும்ன்றது தான் ட்ரை பண்ணுறோம். பட் சில நேரங்களில் இருக்க முடியாமல் போயிடுது. உங்களுடைய அன்பு அப்ப முழுசா இருந்தது சார். சங்கத்தின் சார்பாக நன்றி தெரியும். ஐயா பழனி அவர்கள் பேசினாங்க, ரொம்ப சுருக்கமா பேசினாங்க. திரு முருகன், திரு ரவி சார், எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. நான் ஆக்சுவலா நேற்று நைட் 1 மணிக்கு தான் சென்னையில இருந்து வந்தேங்க. எனக்கு ஒரு வயது முதிர்ந்த மாமனார் இருக்காரு, 82 வயசாச்சு. ரிட்டையர்ட் வைஸ் சான்சலர் ஆஃப் தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டி. இன்னைக்கு தனியா இருக்காரு. ஸோ மதியம் 2 மணிக்கு மேலே கிளம்பி அவரை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு 2 மணிக்கு மேலே தான் இந்த ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோட பிரான்ச் மேனேஜர் ஸ்டீஃபன்கிட்ட சொல்லியிருந்தேன், எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, பட் நான் கிவ் மை ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நிறைய இருந்துச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணப்போ சென்னையிலேருந்து. ஸோ சென்னையிலேருந்து நான் பாண்டிச்சேரி வரையில் என்னோட குடும்பத்தை நல்லா நிம்மதியாக தூங்கினாங்க. 2 இட்லி தான் கேட்டாங்க. வர வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் யோசிச்ச கான்செப்ட் தான் இது. இது வந்து யோசிச்ச கான்செப்ட் அப்படின்றதோட நிறைய உண்மைகள் இதில் கொடுத்துருக்கேன். இதை பாருங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறேன். தலைவர் கிட்டையும் அதை பற்றி பேசியிருக்கோம். அவர் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட், ஒரு வியாபாரியா நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா நிற்க வேண்டிய தருணம் இது. கோவிட் ஒர்க்கர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ்ன்னு கிடையாது. முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வேலூர் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு, புதுச்சேரி, இந்தியா எல்லா இடத்துலையும் பிரிண்டர்ஸ் யாரும் மூடின மாதிரி எனக்கு தெரியல. ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. நிறைய பிரிண்டர்ஸ் வந்து பேக்கேஜிங்குள்ள போயிட்டாங்க. பேக்கேஜிங்ன்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு பேக்கேஜிங்குள்ள போயிருக்கிறாங்க.
என்னோட கஸ்டமர் ஒரு 6 பேர் அதுக்குள்ள வந்திருக்காங்க பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. 4 கஸ்டமர் வந்து ஃபேஸ் மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணி பெரிய லெவல் யூனிட்டா மாறிட்டாங்க. ஆஃப்செட் பிரிண்டர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ மாற்று தொழில் பற்றி ராஜேஷ் கண்ணா சார் சொன்னார், நம்ம ஏதோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரலல் எக்ஸ்பான்ஷன்ல தான் எல்லாருமே போயிருக்காங்க. மாஸ்க்லயும் பிரிண்டிங் இருக்கு. பிரிண்டிங் இல்லாம உலகமே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நாம் ரொம்ப பெருமையா நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பிரிண்டிங்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த உலகம் growth கதைய, அதாவது வளர்ச்சி கதைய நீங்க இல்லாம எழுத முடியாது. Everything needs printing. Anything needs printing. Printing இல்லாம எந்த வியாபாரமும் நீங்க இயக்க முடியாது. அடிப்படையில உங்களுக்கு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ராஜேஷ் கண்ணா சார் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அந்த ஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ண ஷர்ட். இந்த ஷர்ட் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவரோட ஷர்ட்டும் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியில வந்த ஷர்ட். இதெல்லாம் நூல் இழைகளோட காம்பினேஷன் கிடையாது. இன்னைக்கு குஜராத் மாதிரி பெரிய இடங்கள்ல ஷார்ட் அண்ட் பிரிண்டிங் டெக்ஸ்டைல்லையும் வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆகாது. இனி வர காலங்கள்ல நம்ம பிள்ளைங்க பார்க்க போறாங்கன்றதெல்லாம் இல்லை, இன்னும் 10 இயர்ஸ்ல வேலூர்ல இருக்க டெக்ஸ்டைல் கடையில ஒரே ஒரு துணி இருக்கும். டெரி காட்டன் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம், பாலிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாம். ஆனா அது பக்கத்துல ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்கும். நீங்க என்ன டிசைன் கேக்குறீங்களோ உங்க ஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ஆல் திஸ் ஷர்ட்ஸ் ஆர் பிரிண்டட். ஹை ஸ்பீட் இன்ஜெட் பிரிண்டிங் மிஷின், ஆன்லைன் பிரிண்டிங் வந்துருச்சு. இப்ப இல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி டிசைனான ஷர்ட்ஸ். ஸோ ஆஸ் அ பிரிண்டர் உங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட். இந்த டர்புலன்ஸ் டைம் இதுல வந்து நீங்க ரெசிலியன்ஸோட நின்று இருக்கீங்க. எனக்கு இங்கிலீஷ் என் கூட இணைஞ்சிருச்சு, அதனால என்னால் சுத்த தமிழ்ல பேச முடியாது. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் ஒரு தலைவர்களாக தான் நாங்க பார்க்குறோம். ஒரு நிறுவன தலைவர்கள். அடிப்படையில தலைவர்கள் எப்போதும் முதல் பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்றது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இது ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். நான் பல பிரிண்டர்ஸ் கூட வேலூருக்கு வர்றப்ப மத்தியானம் சாப்பாடு ஒண்ணா சாப்பிட்ருக்கேன். சார் மிஷின் வாங்குனீங்க, தட்ஸ் ஃபைன், பட் நீங்க ப்ராஃபிட் சம்பாதிச்சப்பறம் எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓப்பனா கேட்டிருக்கேன், வெக்கம் இல்லாம கேட்டிருக்கேன். நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க எப்படி பல குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்ட அப்புறம் தான் நீங்க இந்த கொரோனா டைம்ல நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. இதை வந்து டெஃபினட்டா யாருமே மறுத்து பேச முடியாது. உங்க பாக்கெட்ல என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கல. முதல் உங்க தொழிலாளிகளை நீங்க சரிவர பார்த்துட்டீங்க. எந்த தொழிலாளிகளையும் எந்த ஒரு தலைவர்களும் வீட்டுக்கு அமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டதா தான் நான் நம்புறேன். உண்மையும் அதுவா தான் இருக்கு. மாற்று தொழில்களை அவங்கவுங்க எடுத்தாங்களே தவிர எந்த தொழிலாளர்களையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பல. சார் நான் எப்படி சார் சம்பளம் கொடுக்கறது அப்படின்ற ஒரே டிஸ்கஷன் தான் தன்னோட சக நண்பர்கள் கூட இருந்தது மட்டும்தான் அதிகமான டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. லாக்டவுனை பத்தி அவங்க பேசவே கிடையாது. ஸோ ஒரு அருமையான தலைவர்களாக நீங்க இருந்தீங்க. அதை வந்து மாற்றுக்கிறதே இருக்க முடியாதுங்க. முதல் பெருமையா இருக்கும். நம்ம ஒரு பிசினஸ் மேன்ன்றதுக்கு அது ஒரு பெருமையா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து கரெக்டா நின்றுட்டீங்க இந்த டைம்ல. இப்ப நீங்க நிக்காம கீழே சறுக்கல. ஸோ பிக் சல்யூட் டு ஆல் ஆஃப் யூ. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் கூட தேக்கு விற்பான். இது வந்து வாலியோட ஸ்டேட்மெண்ட். சரியா உங்களுக்கு அலைன் ஆகல, அலைன் ஆனா நல்லா இருக்கும், இல்லைனாலும் வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்றேன். நீங்க எல்லாம் பண்ண ஒரே ஒரு காரியம் ஒன்று இருக்கு, இல்ல நீங்க இனிமேட்டு பண்ண வேண்டிய காரியம் இருக்கு. நம்மளோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குறைகள் மட்டுமே தான் உலகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும். உலகத்துல என்னைக்காச்சும் உங்களை பார்த்து நிறைகள் பேசின காலம் உண்டா? ஏதாவது ஒரு தருணம் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை கிட்ட கூட நீ இதை பண்ணல, இதை செய்யல. நம்ம எம்ப்ளாயி கிட்ட கூட நீ இதைய பண்ணல, நீ இதைய செய்யல அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இனி வரப்போற நாட்கள்ல கேட்ச் தம். அவங்கள கையும் களவுமா பிடிங்க. அவங்க சரியா பண்ற விஷயத்த கையும் களவுமா பிடிங்க.
உங்க குழந்தைகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கலாம், அல்லது உங்க தொழிலாளர்கிட்ட ஒரு திறமை இருக்கலாம். அதை உங்களால பாராட்ட முடியுமா அப்படின்றது தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு லாக்டவுன் ரொம்ப பாப்புலரா பேசிட்டு இருக்கோம். ஆனா லாக்டவுன்ல பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருந்து அடிப்படை நிறுவனங்கள் வரைக்கும் தாங்கிட்ட என்ன பலம் இருக்கு அப்படின்றதுதான் பார்த்தாங்க. உண்மையா தவறுங்களா? அந்த அந்த பிளஸ் பாயிண்ட்ல தான் எல்லாருமே நின்னாங்க. யாருமே நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்றத வச்சு யாரும் பேச கிடையாது, யாரும் அதுல நிற்கவும் கிடையாது. இதுல நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலையாட்களை தக்க வைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. வேலையாட்களை தக்க வைக்க முடிந்தால் உங்க கம்பெனியை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். உங்க கஸ்டமர் பேஸ் கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்க கஸ்டமர் கிட்ட கூட அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை வந்த உடனே பாராட்டி தான் பாருங்க. சார் ரொம்ப நன்றி, இந்த லாக்டவுன் டைம்ல எனக்கு பிசினஸ் கொடுத்தீங்க, இப்ப எனக்கு பேமெண்ட் கொடுத்தா ரொம்ப எனக்கு சௌரியமா இருக்கும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை தான் நீங்க பண்ணிக்கிட்டும் இருந்திருப்பீங்கன்றத நான் நம்புறேன். குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க, குறைகள் இல்லாத வியாபாரங்களே கிடையாது. டெஃபினட்டா இன்னைக்கு கூட இந்த இடத்துல ஒரு 10 குறைகள் உங்களால பிளாட் பண்ண முடியும். நீங்க எதை பார்க்க போறீங்க? ஊக்குவிக்க போறீங்களா, இல்ல ஊக்கம் கொடுக்க போறீங்களா, இல்ல எப்படி கட்டி அணைக்க போறீங்க, இல்ல குறைகள் மட்டுமே பேசி இருந்து போறீங்களா? பிசினஸ வந்து பில்ட் பண்ணணும். பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேண்டியது இல்லை. தூக்கி போட்டு உடைச்சிட்டு வீட்டுக்கு துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க பில்ட் பண்றதுக்கு 25 வருஷம் 30 வருஷம் எடுத்துட்டீங்க. யாரும் கீழே போட்டு உடைக்கல இந்த டைம்ல. ஸோ ஊக்கம் உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கு அப்படின்றது டெஃபினட்டா உங்களால ஒத்துக்க முடியும்னு நம்புறேன். இதனோட எப்படி நீங்க இந்த ஊக்கத்தை கொண்டு வந்தீங்கன்றத பார்க்கலாம். உங்களை சுத்தி நீங்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்க உருவாக்கிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சுய ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பாதுகாப்பு வளையத்தை நீங்க கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க தொழிலாளர்களுக்குள்ள, இல்ல உங்க சப்ளையர்ஸ்குள்ள, எல்லாத்துக்குள்ளயும் உங்களுக்கு பொருள் கொடுத்தா ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு உங்க சப்ளையரும் நம்பினாங்க. உங்ககிட்ட வேலைக்கு வரலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க தொழிலாளியும் நம்பினாங்க. வந்தா பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ நீங்க பண்ண முதல் காரியம் சாதாரண காரியமே கிடையாது. ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுத்துருக்கீங்க. உங்க தெருவெல்லாம் மூடிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி பல தெருவுகள் மூடினாங்க. கவர்மெண்ட்டும் அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. பட் எல்லாத்தையும் மீறி நீங்க வேலைக்கு வரலாம், ஆனா உங்க தொழிலாளர்கள் வேலைக்கு வந்தாங்க. நாளையிலிருந்து திறக்கிறேன் அப்படின்னு குடுகுடுன்னு முதல் ஏதோ ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கிற குழந்தைகளை விட்டுட்டு ஒரு சாப்பாட்டை கட்டிக்கிட்டு கிடுகிடுன்னு உங்க ட்ரெஸ்ஸுக்கு வேலைக்கு வந்து உங்க ப்ரொடக்ஷனை பார்க்கறப்ப நீங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை சுத்தி ஒரு அழகான பாதுகாப்பு வளையத்தை நீங்க வந்து பின்னணிங்க. அந்த வளையத்துக்குள்ளதான் எல்லாரும் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆமே ரைட் ஆர் ராங் சார்? சரியா தவறுங்களா ஐயா? சரியா தவறா? நன்றி. ரைட். நெக்ஸ்ட், இதுல இன்னொரு விஷயம் நீங்க பண்ணீங்க. உங்க தொழிலாளர்களுக்கும், உங்க சப்ளையர்ஸ், உங்க குடும்பம், உங்க உறவுகளுக்கிட்ட என்ன ஃபேக்ட் அப்படின்றத இப்ப நீங்க சொன்னீங்க. உண்மைகளை மட்டுமே பேசணும். நிறைய பேர் உண்மைகளை பேசணும். நமக்கு எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரெல்லாம் உண்மைகள் பேசி யாரெல்லாம் இருக்கிற ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமோ அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் இல்ல இல்ல எனக்கு ஒண்ணுமே ஆகல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இல்ல இல்ல நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு. யாரெல்லாம் ஃபேக்டை பேசினாங்களோ, யதார்த்தமா பேசினாங்களோ அவங்க எல்லாம் டெஃபினட்டா அவங்க நெக்ஸ்ட் படிக்கு வந்துட்டாங்க. அவங்க நிதர்சனமான உண்மைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்பயும் பிரிண்டிங் நடக்குது, இப்பயும் என்னோட டிசைன் ஸ்டுடியோ வேலை பண்ணுது. என்னோட ஸ்டாஃப்க்கு நான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்.
என்னோட டிசைன் ஏரியா கிளீனா இருக்கும், என்னோட பிரிண்டிங் ஏரியா நீட்டா இருக்கும், நான் ஆர்கனைஸ்டா இருக்கணும், இன்டர்நெட்ல என் கஸ்டமர் என்ன தேடினாங்கன்னா நான் கிடைக்கணும். இது எல்லாத்துக்கும் ரெடியானவங்க எல்லாம் இந்த ரெண்டு விஷயத்தை அக்செப்ட் பண்ணவங்க. ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத். உண்மை வேறு, கண்ணால் பார்ப்பது வேறு. அது கண்ணால் பார்க்கறது வந்து ஃபேக்ட். ட்ரூத் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணிக்கணும். ட்ரூத் இதை ரெண்டுத்தையும் புரிஞ்சுட்டவங்க they could sustain, அழகா வந்து சஸ்டைன் பண்ணாங்க. ஒரு முதலாளின்னா யாரு? நான் ஏன் வந்து ஒரு முதலாளியா வந்து பெருமையா இருக்கும்? நானே என்னை பத்தி அசிங்கமா பேசலாம், என்ன நானே கீழே போட்டு உடைச்சுப்பனா? இந்த ஒரு கேள்விக்கு உங்களால 2020 ஆன்சர் கொடுத்துருச்சு. என்ன கேட்டா என்னோட ஆபீஸ்ல 2020 அன்னைக்கு என்னோட ஸ்டாஃப் கிட்ட நான் சொன்னது, ஐ வாண்ட் 2020 பேக். 2020 தான் எனக்கு வேணும். 2021 வரட்டும், ஆனா 2020ல நாங்க எப்படி வேலை செஞ்சோமோ அந்த மாதிரி தான் நாங்க வேலை செய்ய விருப்பப்படுறோம். ரீசன் வந்து எங்க நெஞ்ச நிறுத்தி நாங்க நிக்க முடிஞ்சிச்சு. ஒரு முதலாளின்றவங்க யாருன்னா கான்ஸ்டன்டா அவனை போட்டுக்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள், கான்ஸ்டன்டா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். டிசைனா ப்ராப்ளம் வரும் தினசரி. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை எந்த ஜெனரேஷன்லயும் முதலாளி பார்க்கல, அதையும் நீங்க பார்த்துட்டீங்க. உங்களால இதுல சஸ்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா யூ ஆர் த பெஸ்ட் ரெசிலியன்ஸ் அவார்டு கொடுக்கலாம். எப்போதுமே ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், இதுதான் முதலாளியோட வேலை. ஒண்ணுமே இல்லாம ஏதாவது ஒன்றத்தை கிரியேட் பண்ணணும். கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங். கையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு போறப்ப ஒரே ஒரு பீடாவாச்சும் இருக்கணும், ஏதோ ஒண்ணு இருக்கணும். இதுதான் முதலாளியோட சேலஞ்ச். இதைத்தான் நீங்க 2020ல பண்ணீங்க. எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணணும், டிசிப்ளினோட இருக்கணும். டிசிப்ளின் இல்லாத மோட்டிவேஷன் வந்து பம்ப் அடிக்கிற மாதிரி. எப்படி வந்து காத்து டயர்ல அடிச்சீங்கன்னா அந்த காத்து 3 நாள் கழிச்சு குறைஞ்சிடும். மோட்டிவேஷனுக்கும் பம்பிங்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பம்ப் பண்ணக்கூடாது யாரையுமே. பம்ப் பண்றப்ப அவர் அப்படி ஏறி அப்படி நிற்பார், 2 நாள்ல அப்படியே குறைஞ்சிடும். யூ நீட் டு ஹேவ் அ லாஜிக்கல் பம்பிங், லாஜிக்கல் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இஸ் சம்திங். இன்னைக்கு உங்களால இங்க இருந்து ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு உங்களால செயல்படுத்த முடிந்தால் that is implementation excellency. செயல்படுத்துதல். இந்த செயல்படுத்துதல் தான் இந்தியால வந்து நமக்கு ஒரு சவால். ஆனா சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் எல்லாமே செயல்படுத்துதல் தான் இருக்காங்க. சோ ஒரு முதலாளியா வந்து நீங்க ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்களை பத்தி பேசணும். சத்யசீலன் ஐயா வந்து இதுக்குள்ள இருக்க பிரசன்டேஷனை பார்க்கல. இந்த மாதிரி அசோசியேஷன்ல வந்து நான் ஒண்ணே ஒண்ணு எப்போதுமே சொல்றேன், புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்லுவாங்க. புத்தம்ன்றது குரு, தம்மம்ன்றது புத்தர் எழுதின புத்தகம். தர்மம் கிடையாது, தம்மம் புத்தர் எழுதின புத்தகம். கடைசி நேரம் புத்தர் மரணப்படுக்கையில இருந்தப்ப கூட ஒரு ஒரு சீடன் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப அவனை அனுப்பு அப்படின்றாரு. அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண புக்குக்கு பேர் தான் தம்மம். தம்மம் சரணம் கச்சாமி. சோ அந்த குரு எழுதின ரூல்ஸ். சங்கம் சரணம் கச்சாமி. சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்றது உங்களை மாதிரி இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிறப்ப நீங்க இவங்க கூட எல்லாம் இணைஞ்சு இருக்கீங்க இல்ல, இதுல இருந்து ஒரு விஷயம் சத்யசீலன் ஐயா சொன்னது உங்க மனசுல இறங்கிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சங்கம் சரணம் கச்சாமி. அவர் சொன்னது வந்து பொருளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு வேற மசாலாவா கொடுத்துருக்கேன். வாவ் வாவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ வாவ் அப்படின்றது என்னோட ஆஃபீஸ்ல நான் கொடுத்துருக்க கான்செப்டை தான் நான் கொடுத்தேன். வேஸ்ட் ஆஃப் ஐ மீன் வார் அகேன்ஸ்ட் வேஸ்ட். வேஸ்ட்டை வந்து நீங்க எப்படி போராடணும்னா அப்படியே பொறுமையா உட்காந்துலாம் அனலைஸ் பண்ணக்கூடாது, அடிச்சு தூக்கணும்.
அதுக்கு பேர் தான் வார் அகெயின்ஸ்ட் வேஸ்ட். சார் வேஸ்டேஜை குறைக்கணும், பேப்பர்லாம் எடுத்து தட்டி வைக்கிறேன், அதுக்கு பேர் வார் கிடையாது. வார்னா போர் மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அந்த போரை நீங்க பண்ணுவீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுவும் வார் அகெயின்ஸ்ட் வேஸ்ட் தான். வேஸ்ட் ஆஃப் மேன் பவர். ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு ஸ்டாஃபை வந்து நீங்க சும்மா ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது, அதுவும் வார் தான். வேஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி. சார் எனக்கு வாட்ஸ்அப்லாம் சூப்பரா தெரியும், ஃபேஸ்புக்லாம் தெரியும், அது மட்டும்தான் டெக்னாலஜின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறீங்க டெக்னாலஜில நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, வேஸ்ட் ஆஃப் நாலேஜ். நிறைய விஷயங்கள் கத்துட்டோம், நிறைய உள்ள எக்கச்சக்கமா வச்சுட்டு இருக்கோம், ஆனா செயல்படுத்தாத நாலேஜ் இட்ஸ் வேஸ்ட். ஒத்துக்கிறீங்களா? செயல்படுத்தாத ஒரு விஷயத்தை நீங்க வச்சுட்டு உங்களுக்கும் யூஸ் ஆக போறதில்லை, உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கும் யூஸ் ஆக போறதில்லை. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப், யூ நீட் டு ஹேவ் அ வார். அந்த இடத்துல ஒரு போர் நீங்க நடத்தணும். ஓகே, வேஸ்ட் ஆஃப் மணி. பணத்தை அஃப்கோர்ஸ் வேஸ்ட் பண்ணவே முடியாது. இது வரைக்கும் நீங்க வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இதுக்கு மேலேயும் நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வாவ் கான்செப்டை நீங்க வந்து 1 minute, இது எனக்கு வாவ் மினிட்டா இருந்துச்சா, நான் இங்க வந்திருக்கேன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் டிராவல் பண்ணேன், என்னோட எல்லா வேலையும் நான் வந்து ஆர்கார்டு ரீச் பண்ண முடிச்சிட்டேன், நாளைக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன், நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை இன்னைக்கே நான் பண்ணி முடிச்சிடுறேன், யூஸ்வலா பண்ணிடுவேன். ஐ டோன்ட் வெயிட் ஃபார் டுமாரோ, பிகாஸ் நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் வேற ஏதாவது வெடிக்கும். ஸோ அந்த வெடியை வந்து நிப்பாட்டுறதுக்கு தான் என் வேலையா இருக்கும். ஸோ நாளைக்கு யூஸ்வலா ஷெட்யூல் வந்து இன்னைக்கு காலையிலேயே முடிச்சிருவோம். நான் ஒரு பெரிய கம்பெனிலாம் கிடையாது, உங்க அளவுக்கு இருக்கிற ஒரு கம்பெனி தான், பெரிய அப்பாட்டக்கர் கம்பெனிலாம் நான் கிடையாது, ரொம்ப சிம்பிளான கம்பெனி தான். ஓகே, நெக்ஸ்ட். சரி, லாக்டவுன் இதை பத்தி பேசலன்னா தூக்கமே வராது. இந்த சார்ட்டை மட்டும் கடைசி பாயிண்ட்ல இருந்து நீங்க படிக்கணும், முதல் பாயிண்ட்ல இருந்து படிக்க கூடாது. உங்க ஊர்ல ஏதாவது டேம் உடைஞ்சிருச்சா, உங்க ஊர்ல ஏதாவது ரோடு போயிருச்சா, ஏதாவது பில்டிங் விழுந்துருக்கா, ஏதாவது ஒரு விஷயம் உங்களால சரி பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் இருந்துச்சா? எதுவுமே நடக்கலைங்க லாக்டவுன்ல. நல்லா யோசிக்கலாம். ஒரு கடலூர்ல சுனாமி எப்ப புல்டோசர் விட்டு பாடி எல்லாம் அழுனதை நாங்களும் பார்த்தோம், நாங்களும் அழணும். அந்த அளவுக்கு கூட டேமேஜ் கிடையாது. ஒரு நாகைப்பட்டினமோ அல்லது ஒரு வேளாங்கண்ணி சர்ச்சிலேயோ நடந்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல. காலையில 15 நிமிஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் ரெக்கவரி மோட். 3 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 30ஆம் தேதி 6 பெண்கள் அந்த சுனாமியில இருந்து தப்பிச்ச சிறு குழந்தைகளை அதே கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர், ஒரு ஆசிரியர் எடுத்து 6 போலீஸ் விமனா மாத்திருக்காரு. எதுவுமே மாறிடல, எந்த டிசாஸ்டரும் நடக்கவே இல்லை. ஆக்சுவலா இந்த லாஸ்ட் பாயிண்ட் அதுதான். உங்களால அதை புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்றது தெரியுதுங்க. ஏதாச்சும் ஒரு டேமேஜ் நீங்க பார்த்ததை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சார் இல்ல நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுதா? ரீஜனல் டிஃபரன்சஸ் வந்திருக்கு. பீகாருக்காரங்க பீகாருக்கு போயாச்சு. சில ரீஜனல் டிஃபரன்சஸ் வந்திருக்கு. தாட் பேட்டர்ன்ஸ் மாறி இருக்கு. இந்த மூணாவது பாயிண்ட் நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. ரீஜனல் டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. மெட்ராஸ்ல போயிட்டு தங்கி இருந்தவங்க அவங்க ஊர்ல சொந்த வீடு கட்டணும்னு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரீஜனல் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வேலூர்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க சொல்லிடுறீங்க எல்லாரும் மெட்ராஸ் போயிட்டாங்க, ஆனா உங்க ஊர் பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கே வந்துட்டாங்க. உங்க ஊர் பிள்ளைங்க எல்லாம் இங்கதான் இன்வெஸ்ட் பண்றாங்க. 2வது வீடு 3வது வீடு கட்டுறவங்க எல்லாம் அவங்க சொந்த ஊர்ல தான் கட்டிட்டு இருக்காங்க. சென்னையிலயோ பாம்பேலயோ கல்கட்டாவிலயோ கட்டல. There is a psychology change. இனிமேல் நீங்க நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள்
ஸ்டாஃப் மெம்பருக்கும் புரிஞ்சிருச்சு, உங்க வியாபாரிகளுக்கும் சக வியாபாரிகளுக்கும் புரிஞ்சிருச்சு. நிறைய பர்ச்சேஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸா மாறினதை உங்களால பார்க்க முடியுதா? கேஷ் பர்ச்சேஸா மாறலையா? நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. கடன் கொடுத்த இடங்கள்லாம் கேஷ் பர்ச்சேஸா மாறிடுச்சு. இது வந்து சைக்காலஜிக்கல் சேஞ்ச். காசு இருந்தா பொருள் வாங்கிட்டு போகும், காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போவாங்க. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் இது தொடரும். ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க? ஃபைனலா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்களா, இதுதான் இருக்க போகுது மனசுல. உங்களோட பர்சனல் தாட் பேட்டர்ன் ஃபுல்லா மாறிடுச்சு. நீங்கள் யோசிக்கும் விதம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு பிசினஸ்ல. உங்க கஸ்டமர் யோசிக்கிற விதமும் முழுமையா மாறிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு பழைய வாழ்க்கையில நான் யோசிச்சப்ப நான் யோசிப்பேன் அப்படின்னா, நீங்க மாட்டுவது உறுதி. 100% மாட்டுவீங்க. எப்படி மாட்டுவீங்க அப்படின்னா, உங்க கஸ்டமர் வேற தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க, உங்க பிள்ளைங்க வேற தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க, உங்க எம்ப்ளாயிஸ் வேற தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. நீங்க மட்டும் 2019க்கு போயிடாதீங்க, 2020க்கு வாங்க. அதுதான் கரெக்ட் தாட் ப்ராசஸ் ஆகும். தாட் ப்ராசஸ்ன்றது தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல, யாராச்சும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நாம் சிந்திக்கும் விதம் கரெக்டுங்களா? அடுத்த ஸ்லைட். இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட். யாராவது ஒருத்தவங்க கடைசி வரிசையில உட்கார்ந்துருக்கவங்களோட பிரஸ் பேர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க கடைசி வரிசையில உட்கார்ந்துருக்கவங்களோட பிரஸ் பேரை சொல்லுங்க. நீ கூகுள் ஓபன் பண்ணி அந்த பிரஸ் பேரை டைப் பண்ணிப்பாரு. சார் உங்க பிரஸ் பேர் சார்? வித்யா. திவ்யா. திவ்யா கிராபிக்ஸ் வேலூர். ஓகே, திவ்யா கிராபிக்ஸ் வேலூர். கரெக்டா டைப் பண்றாருங்களா அவரு? ஓகே, இதுதான் அவர் இருக்கிற இடமா? சோ உங்கள இந்த 140 பேர் வருவாங்கன்னு சார் சொன்னாங்க. ஸோ இந்த 140 பேரும் உங்க பேரை டைப் பண்ணி பாருங்க. உங்க பேரை டைப் பண்ணி உங்களோட கான்டாக்ட் நம்பர்ல இருந்து உங்க கம்பெனியோட போட்டோஸ்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க தாட் பேட்டர்ன் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓரளவுக்கு இன்னும் அதுல நிறைய வேலைகள் இருக்கு. நான் வந்து கிருஷ்ணகோபால் சார் கிட்டலாம் கூட வாட்ஸ்அப்ல டைப்லாம் பண்ணி பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்பெல்லாம் கூட இந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்றது கிடையாதுங்க. இது வந்து மேண்டேட்டரி. நீங்கள் ஆன்லைனுக்கு வந்தே தீரணும். உங்களை உங்கள் வாடிக்கையாளர்கள் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அங்கே வந்தே தீரணும். உங்கள் இடத்துக்கு வாடிக்கையாளர்கள் வரணும்னு இருந்தால் நீங்கள் இங்கே இருக்கணும். இந்த கூகுள் மை பிஸ்னஸ் இது வந்து 2021 எண்டில் நீங்க காசு கட்டினாதான் இதுக்குள்ள வர முடியும்ன்ற மாதிரி மாறப்போகுது. உள்ள வந்தீங்கன்னா இட் இஸ் குட், இல்லைன்னா காசு கொடுத்து உள்ள வருவீங்க. இது வந்து ஒரு இலவச சர்வீஸ் அப்படின்றதோட உங்களோட குளோபல் விசிட்டிங் கார்டு, உலகத்துக்கான விசிட்டிங் கார்டு. இதுல நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை நிறைய பிசினஸ் மேன் கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்திருக்கேன். இது என் வேலை கிடையாது. பட் இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே டிஜிட்டலுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க என்ன எங்கேயா லிஃப்ட் பண்ணி விடுவாங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய கூட்டத்துல இதை வந்து ஓபனா நான் சொல்றதுக்கும் நீங்க எல்லாம் உள்ள வந்தீங்கன்னா எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். உங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுள் மை பிசினஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கூட எப்போதும் என்னை கூப்பிடலாம். பட் நைட் 8:30க்கு மேலே. ஸோ நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுத்துருங்க, நான் ரெடியாக இருப்பேன். ஸோ தட் நீங்கள் லாகின்ல இருந்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அடுத்த மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு பாட்டு 3 நிமிஷம் டைம் ஆகும். இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டுக்கு பின்னாடி வாலி இருக்காரு. வாலி வந்து ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர். தான் வந்து ஊருக்கே போயிடலாம், கண்ணதாசன் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நினைச்சப்ப இந்த ஒரு பாட்டு தான் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போக விடல.
சென்னையிலே இருக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் வாலி எழுதுனதெல்லாம் சரித்திரங்கள். கண்ணதாசன் இருக்கப்பே வாலி உள்ள வந்தார், ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ இந்த பாட்டை எழுதுனது கண்ணதாசன். ஸோ ஒரு 2 minutes இந்த பாட்டை மட்டும் கேட்கு. 3 minutes 49 seconds, 3 நிமிஷம். தேங்க்யூ ஸோ மச். அந்த லிங்கை கிளிக் பண்ணு. You can have this mic. ராத்திரி 2 மணிக்கு இந்த ஸ்லைட் ஷோ, இவ்வளோ மெசேஜ், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தர் இவ்வளோ 140 பேர் நம்ம பொங்கல்கிட்ட வந்து பேசணும்னு நான் சொன்னோடனே இவ்வளோ அதிகமாக ஒரு கஷ்டப்பட்டு ராத்திரி எல்லாம் 2 மணி வரைக்கும் கூட உட்காந்து இந்த ஸ்லைட் ஷோ எடுத்துக்கிட்டு காலையில் அதே மாதிரி கிளம்பி பாண்டிச்சேரியிலேருந்து நமக்கு வந்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய பாராட்டை நாம் தெரிவிக்க வேண்டும். அவரை பாராட்ட விதமாக அவருக்கு ஒரு நினைவு பரிசு நமது சார்போட உதவியாக வந்து நம்மளோட ஸ்டீபன் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது தாமஸ் சார், இருவருக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உஷா என்டர்பிரைசஸ் வாங்க. சத்யா கிராஃபிக்ஸ் வந்திருக்கீங்களா? டேட்டா வந்திருக்கீங்களா? உஷா என்டர்பிரைசஸ் அவங்க ஒரு புதிய துவக்க விழா வச்சிருக்காங்க ப்ளஸ் அதை பற்றி அவரும் சொல்லிட்டு உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க. அனைவரும் அந்த விழாவில் கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பண்ணுவீங்க? Good morning, sir. நாங்கள் எஸ்கே பேக் அண்ட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு HSN காம்ப்ளெக்ஸ் செகண்ட் ஃப்ளோரில் ஆரம்பிக்க போகிறோம். 17th அன்னைக்கு உங்கள் எல்லாரோட ப்ரெசன்ஸும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிளெஸிங்ஸோட உங்கள் எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. நம்ம நினைவு விழாக்கு வந்துட்டோம். எல்லாரும் நம்ம பிரியாணி சூடு தம் பத்தலை, தம் ரெடியாக இருக்குது. அதனால அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யாருன்னா நம்ம சங்கத்துக்கு வாழ்த்துறை வழங்கலாம்னா வந்து வாழ்த்துங்க, வந்து பேசுங்க, வாழ்த்து சொல்லுங்க. நம்முடைய மூத்த உறுப்பினர் அப்பா சுந்தரமூர்த்தி அண்ணா மேடைக்கு வந்து ஒரு வார்த்தை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் நம்ம ஞானா கொஞ்சம் தமாசா பேசுவார். நம்ம வாசல்ல
ஸ்கூட்டி வச்சிருக்கீங்களா? அதனால மேலே வாசல் எடுத்துட்டு வந்து கஷ்டமா இருக்கு. யாருன்னா வாசல்ல ஸ்கூட்டி நிறுத்திருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்துடுங்க. சிகப்பு கலர்ல ஒன்று, ப்ளூ கலர்ல ஒன்று இருக்கு. நன்றி உரை வழங்க நமது பொருளாதாரை அழைக்கின்றோம். நன்றி உரை கொஞ்சம் அமைதியாக உட்காந்தீங்கன்னா நன்றி நிறைய நேரம் பேசலான்னு நன்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த நன்றி உரை அனைவருக்கும் தனித்தனியாக சொல்ல போறாரு. கொஞ்சம் கேளுங்க, அமைதியாக உட்காருங்க. பின்னாடி முன்னாடி வாங்க. வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம சங்கத்திற்காக கேலண்டர் அன்பளிப்பாக கொடுத்த இமாலயா ஆப்செட் அவர்களுக்கும் ஸ்ரீ பாலாஜி நீத்தோ அவர்களுக்கும் மற்றும் பொருளுதவி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சாப்பாடு ரெடியாக இருக்கிறது. அனைவரும் அரிசி சாப்பிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe our channel, press bell button for update videos, like and comment our videos.